உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 30ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 குருவாசரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 14ஆம் நாள், பிரதமை திதி, திருவோண நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். என்ன நேர்களே, வாருங்கள். என் வாழ்க்கை பயணத்தின் ராணி நானே, ராணி சந்தனம், ராணி போல் பிரகாசிக்க. இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நன்மை, ரிஷபம் சினம், மிதுனம் அனுகூலம், கடகம் பாராட்டு, சிம்மம் கீர்த்தி, கன்னி அமைதி, துலாம் முயற்சி, விருச்சிகம் ஊக்கம், தனுசு லாபம், மகரம் விருப்பம், கும்பம் பெருமை, மீனம் ஆதரவு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான விஷயங்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை பார்க்கலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். நாங்கள் தொடர்ந்து சாபங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். விருட்ச சாபத்தை பற்றி பார்த்தோம், கங்கா சாபத்தை பற்றி பார்த்தோம், பிரம்ம சாபத்தை பற்றி பார்த்தோம், சர்ப்ப சாபத்தை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு குலதெய்வ சாபம் என்ற ஒரு சாபம். இதுதான் சாபங்களுக்குள்ளேயே முக்கியமான சாபம், குலதெய்வ சாபம். குலதெய்வத்திற்கு நாங்கள் துரோகம் செய்யக்கூடாது, குலதெய்வத்துக்கு நாங்கள் குற்றம் செய்யக்கூடாது. குலதெய்வ வழிபாடு என்பது மிக 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 முக்கியமான ஒன்று. குலதெய்வம் என்பது எங்களை காப்பாற்றக்கூடிய தெய்வம், எங்களுடைய வம்ச தெய்வம், எங்களுடைய பரம்பரை தெய்வம், எங்களுடைய பாரம்பரிய தெய்வம். இதெல்லாம் குலதெய்வம். குலதெய்வத்தை புறக்கணிக்க கூடாது, குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. வீட்டில் என்ன விசேஷம் நடந்தாலும் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். என்ன பரிகாரம் செய்தாலும் குலதெய்வ வழிபாடு செய்ய. நான் எல்லாம் என்னட்ட பரிகாரம் செய்யக்குள்ள குலதெய்வத்தை நினைச்சும் கூட, குலதெய்வம் என்னம்மா கருப்பண்ணா சாமி, கருப்பண்ணா சாமியை நினைச்சு கும்பிடுங்கோ. நாங்கள் இன்றைக்கு செஞ்ச பரிகாரத்தினுடைய பலன் எல்லாம் எங்களுக்கு பெற்றுத்தரணும்ண்டு. பரிகாரம் செஞ்சால் அந்த பலனை பெற்றுத்தருவது குலதெய்வம். எனவே குலதெய்வ வழிபாட்டை புறக்கணிக்காதீர்கள். கல்யாணம் வைக்க போகிறேன் ஐயா, எனக்கும் பொண்ணு பார்த்துருக்கு, பொருத்தம் பார்த்தாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு, கல்யாணத்துக்கு டேட் வச்சாச்சு, கல்யாணம் செய்ய போகிறோம். ஓடிப்போங்கோ குலதெய்வம் கோயிலுக்கு. கல்யாணத்துக்கு முன்னுக்கு ஒரு முறை குலதெய்வ வழிபாடை செய்துவிட்டு வந்து கல்யாணம் செய்யுங்கோ. ஐயா, நான் ஒரு நிலம் வாங்கிட்டேன், வீடு கட்ட போகிறேன், வீடு கட்டி குடிபூரல் செய்ய போகிறேன், ஓடிப்போங்கோ குலதெய்வத்தை வழிபாடு செய்து விட்டு வந்து கிரகப்பிரவேசம் செய்யுங்கோ. இந்த மாதிரியெல்லாம் நான் சொல்கிறது. அத்திவாரத்துக்கு பூமி பூஜை செய்ய போகிறோன், அத்திவார கல் வைக்க போகிறேன், வடகிழக்கு மூலையில் ஒரு கிடங்கு கிண்டி அதுக்குள்ளே அத்திவார கல்லை வைக்கக்குள்ள குலதெய்வம் கோயிலில் போய் வழிபாடு செய்து விபூதி சந்தனம் குங்குமம் இல்லை குலதெய்வ கோயில் மண் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே போட்டு அத்திவாரம் வையுங்கோ. குலதெய்வத்துக்கு ஒரு படையல் போட்டு பூஜை செய்து விட்டு அத்திவாரத்தை வையுங்கோ என்றெல்லாம் சொல்கிறது. இப்படியெல்லாம் குலதெய்வம் முக்கியம்.
குலதெய்வம் தெரியாது என்று சில பேர் இருப்பினோம். அது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு பெரிய அதிசயமாக இருக்குது. நானும் இன்றைய மட்டும் யோசிச்சு பார்க்குறேன். குலதெய்வம் தெரியாதுன்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி தெரியாமல் போச்சு? உங்களுடைய அப்பாட்ட கேட்டால் குலதெய்வத்தை சொல்லுவேன். சரி, அப்பா வழிபாடு செய்யலை, அப்போ தாத்தாட்ட கேட்டால் சொல்லுவேன். தாத்தா வழிபாடு செய்யலை, பெரியப்பாட்ட கேளுங்கோ, சித்தப்பாட்ட கேளுங்கோ, தாத்தாட அண்ணனை கேளுங்கோ, தாத்தாட தம்பியை கேளுங்கோ, உங்களோட பாட்டியை கேளுங்கோ, புருஷன் என்ன குலதெய்வ வழிபாடுன்னு தெரிஞ்சிருக்கும். அல்லது உங்களுடைய பங்காளிகளை கேட்டு பாருங்கோ, உங்களுடைய உறவினர்களை கேளுங்கோ, உங்களுடைய வம்சாவளியில் வயது மூத்தவர்களை கேளுங்கோ, உங்களோட ஊரில் இருக்கிற ஆக்களை கேளுங்கோ. நீங்கள் பாரம்பரியமாக ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊரில் இருக்கிற காட்டில் இருக்கணும், நான் சுப்பிரமணியத்துக்கு குலதெய்வம் இவர் தான், இந்த குலதெய்வத்தை தான் யோகி பாபு கும்பிட்டு வந்தார். இந்த மாதிரி பெரியவர்கள் மூலம் குலதெய்வத்தை அறிந்து கொள்ளலாம். எப்படி தெரியாமல் போகும் என்று எனக்கு தெரியலை. என்ன சில பேர் என்னட்டையும் பருவினம் ஜாதகம் பார்க்க, ஐயா குலதெய்வத்தை பற்றி நான் ஜாதகத்தில் பார்க்கக்குள்ள ஜாதகத்தை பார்த்துட்டு நான் சொல்லுவேன், உங்களுக்கு குலதெய்வ குற்றம் உண்டு, குலதெய்வ சாபம் உண்டு, குலதெய்வத்துக்கு நேர்த்தி வச்சுட்டு நீங்கள் இதை நிறைவேற்றாமல் இருக்கிறீங்கள், குலதெய்வ வழிபாட்டில் குறைபாடு உங்களுடைய ஜாதகத்தில் தெளிவாக காட்டும் குலதெய்வ குற்றத்தை சொன்னோன்னே அவர் சொல்லுவார், எங்களுக்கு குலதெய்வம் என்னவென்று தெரியாதுன்னு சொல்கிறாக்களை நான் நினைக்கிறேன். நீங்கள் குலதெய்வத்தை அறிந்து கொள்ளக்கூடிய முயற்சி எடுக்கல. எங்கட தாத்தா இல்லையா இறந்து போனார். சரி, தாத்தா இறந்தால் தாத்தாட பொண்டாட்டி இருப்பார், அவர்கிட்ட அண்ணன் இருப்பார், அவர்கிட்ட தம்பி இருப்பார், அவரோட பழகின நண்பர்கள் இருப்பார். உங்களோட ஊரில் பழைய காலத்து ஆக்கள் யார் வயது உங்களோட தாத்தா இருக்க தேவையில்லை, யாரோ ஒரு வயது போன தாத்தாட்ட கேட்டால் உங்களுடைய குலதெய்வம் என்ன, ஊரோடு சேர்ந்து வழிபாடு செய்வது தானே குலதெய்வம். உறவினர்கள்ட்ட கேட்டால் சொல்லுவேன், என்னுடைய வம்சமே இல்லாமல் போயிட்டது, எனக்கு கண்டுபிடி. அப்படி யாரோ ஒருத்தர், பல பேர் இதை தெரியாதுன்னு சொல்லுவேன். கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள். குலதெய்வ வழிபாட்டை தெரியாது என்று சொன்னால் அதுவும் குலதெய்வ குற்றத்தில் அடங்கும். குலதெய்வ வழிபாட்டை கைவிடுதல் அல்லது செய்யாதிருத்தல். சில பேருக்கு தெரியும் குலதெய்வம், அது எங்களோட தாத்தா காலத்தில் வருஷத்துக்கு ஒருக்கா போய் படையல் போட்டுட்டு வந்தினோம். பிறகு எங்களோட அப்பா காலத்தில் ஏதோ விட்டு இருந்தால் போல் ஒருக்கா போயிட்டு வந்தினோம். நான் அந்த வழிபாடை கையை விட்டேன், நான் செய்யவே இல்லை. ஐயா நீங்கள் என்ன ஜாதகத்தில் குலதெய்வ குற்றம் இருக்குன்னு சொன்னோன்னு தான் யோசிப்பார். நான் அந்த வழிபாடு செய்கிறதில்லையா. நான் முருகன் கோயிலுக்கு போகிற நாள் ஒவ்வொரு நாளும், சிவன் கோயிலுக்கு, அதெல்லாம் வேறு விஷயம். நீங்கள் முருகன் கோயிலுக்கு டெய்லி கோயிலுக்கு போய் வழிபடக்கூடிய ஒருத்தராக இருந்தாலும் குலதெய்வ வழிபாட்டை உங்களோட ஊரில் எங்கே குலதெய்வம் இருக்கோ அங்கே போய் வருஷத்துக்கு ஒரு முறையேனும் குலதெய்வத்துக்கு படையல் போட்டு வழிபாடு செய்ய வேண்டும், அபிஷேகம் செய்ய வேண்டும், வழிபட வேண்டும். வருஷத்தில் ஒரு தரமாகுது. இதை குலதெய்வ வழிபாட்டை செய்யாது விடுதல், குலதெய்வ வழிபாட்டை நிந்தித்தல். இதென்னையா அங்கே போய் குலதெய்வ அதில் பூசாரி ஒருத்தரை வச்சு பலியெல்லாம் போட்டு கொண்டிருக்காங்களே, எனக்கு அது விருப்பம் இல்லை என்று நிந்திக்கிறதும் கூடாது. குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சரி, குலதெய்வ குற்றம் இருந்தால் என்ன ஏற்படும்? எல்லா விஷயத்திலையும் தடைகள் ஏற்படும். கையில் செல்வம் தங்காது, சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை, குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி இல்லை. ஐயா பல வருஷமாக நான் தொழில் செய்கிறேன், எங்களோட அப்பா காலத்தில் இருந்து இப்போவும் அவருடைய பரம்பரை தொழிலை செய்கிறேன், பெருசாக எந்த வளர்ச்சியும் இல்லை, அப்படியே இருந்து கொண்டு இருக்கிறேன். ஐயா ஒரு சொந்த வீடு வாங்க முயற்சிக்கிறேன், வாங்க முடியலை. சொந்த வீடு இருக்கு ஐயா, ஒரு வாகனம் வாங்கலாம்னு பார்க்குறேன், வாங்க முடியலை. பெருசாக நாங்கள் வளர்ச்சி அடைய இல்லை, ஏதோ அப்படியே போய்கொண்டு இருக்குது. இதெல்லாம் குலதெய்வத்தினுடைய குற்றம். என்ன காரியம் செய்தாலும் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குது, குலதெய்வத்தினுடைய குற்றம். செல்வம் தங்குவது, நிறைய சம்பாதிக்கிறேன் ஐயா, நிறைய காசு வருது, காசு தங்குதில்லை, குலதெய்வ குற்றம். குலதெய்வத்தை எப்படி கும்பிட்டார்களோ அப்படியே கும்பிட வேண்டும். நீங்களாக போய் குலதெய்வ வழிபாட்டில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடாது. ஆதி காலத்தில் எப்படி கும்பிட்டார்களோ அப்படி. இந்த குலதெய்வத்தை மட்டும் நீங்கள் கும்பிட்டீங்கன்னா 13 வகையான சாபம் இருக்குன்னு சொன்னேன். இந்த 13 வகையான சாபங்களும் உங்களை விட்டு நீங்கும். குலதெய்வ வழிபாட்டை செய்தால் 13 வகையான சாபங்களும் உங்களை விட்டு நீங்கும். மற்ற தெய்வங்களின் அனுக்கிரகங்கள் தாராளமாக கிடைக்கும். சாப விமோசனம் நீங்கி வாழ வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. தெரியாதவர்கள் கண்டுபிடிங்க. இப்போ நீங்கள் யோசிக்கிறது எனக்கு தெரியுது,
குலதெய்வ வழிபாடை பற்றி நிறைய பேசுகிறீங்கள் ஐயா. நீங்கள் இதுக்கு முன்னுக்கும் சொல்லிங்கள், டிவியில் வேறையாக்கள் பேசுகிறதையும் கேட்டுருக்கிறோம். குலதெய்வ வழிபாடு ஆனால் எனக்கு தெரியலையேன்னு நீங்கள் கவலைப்படுறது தெரியுது. சரி, இன்னொரு விதியாக சொல்கிறேன். உங்களுக்கு தெரியாமலே போச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால தெரியவே இல்லை என்றால், நீங்கள் உங்களுக்கு ஒரு தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்து உங்களுடைய பரம்பரையாவது அந்த வழிபாடை செய்ய தூண்டுங்கள். நீங்கள் ஒரு தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்யுங்கள், ஒரு வழி. ரெண்டாவது, ஜோதிடரை போய் சந்தியுங்கோ. அவருக்கு சொல்லுங்க, எங்களுடைய குலதெய்வம் கைவிடப்பட்டு விட்டது, எங்களுக்கு எந்த தெய்வம் குலதெய்வம் ஜாதகத்தில் கண்டுபிடிச்சி சொல்லுங்கண்டா. 3 தலைமுறை ஜாதகம், உங்களுடைய ஜாதகம், உங்களோட பிள்ளையோட ஜாதகம், உங்களோட அப்பாட ஜாதகம். நான் அப்படித்தான் சொல்லுவேன். 3 தலைமுறை ஆண் வாரிசுகளுடைய ஜாதகத்தை கொண்டு வந்தால் குலதெய்வத்தை ஓரளவு கண்டுபிடிச்சி சொல்லலாம். சில பேர் வருவினம் என்னட்ட, ஐயா 2 குலதெய்வம் எங்களுக்கு இருக்குது, அதில் எது சரி? கருப்பண்ணசாமின்னு சொல்லுறாங்க, மாடசாமின்னு சொல்லிக்கணும், இல்லை மாடசாமியும் முனியாண்டி தெய்வமும் குலதெய்வம். இந்த மாதிரி கேட்கக்குள்ள நாங்கள் அதை ஜோதிட ரீதியாக கண்டுபிடித்து சொல்லலாம். உங்களுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, உங்களுடைய குலதெய்வம் அகோர தோற்றமா சாந்தமான தோற்றமா, உங்களுடைய குலதெய்வம் பழி எடுக்கிற தெய்வமா சைவ தெய்வமா, இந்த மாதிரி ஜாதகத்தில் கண்டுபிடிச்சு சொல்லலாம். அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், செய்யுங்க. பசுவுக்கு உணவு கொடுப்பது, குலதெய்வம் தெரியாது என்று செய்கிறார்கள், என்ன பரிகாரம்? பசுவுக்கு உணவு கொடுப்பது, சமுத்திரத்தில் ஸ்நானம் செய்வது, 27 முறை அரச மரத்தை சுற்றுவது, இந்த மாதிரி சிவ வழிபாடு செய்வது எல்லாம் குலதெய்வ தோஷத்தை நீக்கும். ஆனாலும் குலதெய்வத்தை கண்டுபிடித்து வழிபாடு செய்யுங்கள். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.